ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பூ பற்றி க்ளீனிங் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இப்படி உரிக்கும்போது ஒன்று ஒன்றா வரும். சரிங்களா? இதை வந்து இப்படி இருக்கா ஒரு பெடல், இதில் நடுவில் ஒரு சின்னதாக அந்த மாதிரி ஒரு ஒயிட் கலரில் வரும். இதை எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு அப்புறம் இப்படி ஒரு குச்சி மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், தனியாகவே இருக்கும் உங்களுக்கு குச்சி நரம்பு மாதிரி. இதை பிச்சுட்டு கீழே போட்டுருங்க. இது அவ்வளோதான் க்ளீனிங். ஸோ மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், இது உரிக்க இந்த மாதிரி பூக்கள் வரும். ஸோ நடுவில் இருக்க இந்த பல்ஜாக ஒரு இது இருக்கும், அதை நம்ம எடுத்துட்டு இதை இப்படி பிரிச்சிங்கன்னா இதில் நடுவில் ஒரு நரம்பு மாதிரி ஒரு ஒயிட் கலர் தனியாக ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. இதை நம்ம எடுத்துட்டு இதில் போட்டுருங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ இது வந்து அரிஞ்சு வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு சில பேர் வந்து தண்ணி மஞ்சள் தூளில் போட்டுருவாங்க. ஸோ ரொம்ப ஹெல்த்தி. வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கோங்க. யூட்ரஸ்க்கு ரொம்ப, கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது. நிறைய சத்து இருக்குது இதில். ஸோ மறக்காமல் வந்து இது வந்து உங்கள் உணவு முறையில் சேர்த்துக்கோங்க. முக்கியமாக பெண்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாழைப்பூன்றது. இது உரிக்க இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு பூக்கள். சரிங்களா? அப்போது என்ன பண்ணணும், இந்த மாதிரி எடுத்துட்டு நடுவில் இப்படி ஒரு லேயர் இருக்கும், நடுவில் ஒரு குச்சி மாதிரி. இது பாருங்கள், இதை ரிமூவ் பண்ணிடணும். அவ்வளோதான், இதை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான், ரிமூவ் பண்ணி அப்படி போட்டுருங்க. இது வடையாகவும் செஞ்சுக்கலாம், பொரியலாகவும் செஞ்சுக்கலாம், சட்னியாகவும் செஞ்சுக்கலாம். ஸோ எப்படின்றது நம்ம அடுத்தடுத்த ரெசிபியை நான் போடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை வந்து உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. டேக் கேர்.